சார் நம்ம வந்து சாம்பியன் டெஸ்ட் பேஸ்ல வந்து பார்த்தா 7வது டெஸ்ட்ல இருக்கும். இந்த 7வது டெஸ்ட்ல வந்து பார்த்தா நம்ம மேக்ஸ் டாபிக் வந்து பார்த்தா LCM அண்ட் SF டாபிக் இருக்கு. இதுல வந்து பார்த்தா 25 क्वेश्चन கொடுத்துருப்பாங்க சரிங்களா? அதை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா சார்? முதல் क्वेश्चन வந்து பாருங்க சார். முதல் क्वेश्चन வந்து பாருங்க. 57 உடன் எந்த சிறிய எண்ணை கூட்டினால் அது 2, 3, 4 மற்றும் 5 ஆல் சரியாக வகுப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். இது மாதிரி மிக சிறிய எண் அப்படின்னு கேட்குறாங்க, இல்லை ஸ்மாலஸ்ட் நம்பர் சரிங்களா அப்படின்னு ஒரு வேர்டை வந்து ஞாபகம் வச்சுங்க. அப்படி கேட்டாவே நம்ம என்ன சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும், அதாவது மீசியமா தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுங்க சார். 2, 3, 4, 5 சரிங்களா? இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம் சரிங்களா? எடுங்க பார்க்கலாம். எடுத்தீங்கன்னா என்ன சார் வருது பாருங்க சார். அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவானது வந்து பார்த்தீங்கன்னா வகுப்படக்கூடிய நம்பர் கிடையாது, அதனால பண்ண எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க பார்க்கலாம். அப்போ 2 × 3 × 2 × 5 சரிங்களா? என்ன சார் வரும் பாருங்க. 2 × 3 6, 6, 6 × 2 எவ்வளோ 12, 12 × 5 60 சரிங்களா? 60 தான் எல்சிஎம். ஓகேங்களா? அவனா கொஸ்டின் பண்ணிருக்காங்க பாருங்க. 57 விட எந்த சிறிய எண்ணை கூட்டினால் சரிங்களா அது 2, 3, 4, 5 ஆல் சரியாக வகுப்படும் கேட்டிருக்காங்க. அப்போ 60 எல்சிஎம் நம்ம கண்டுபிடிச்சோம். 57 விட எதை கூட்டினா 60 வரும்? 3 கூட்டினா தான் வரும். அப்ப என்ன பண்ணலாம்? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி தான் ஆன்சர். ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் அல்லது சிறிய எண் அப்படின்னாவே நம்ம எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும் என்ற வார்த்தையை வந்து பார்த்தா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க. சார் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 210 மற்றும் 55 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை 55x - 325 என குறிப்பிட்டால் x இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க சரிங்களா? அப்போ இதுல பாருங்க சார், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னு பார்த்தா நம்ம SCF தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா? அதாவது 210 மற்றும் 55 SCF ஆனது இதுக்கு ஈக்குவலாம். அதான் கொஸ்டின் வந்து இது பண்ணிருக்காங்க சரிங்களா? அப்போ வந்து பார்க்கும்போது 210 55 சரிங்களா? இதுக்கு வந்து நம்ம SCF ஃபைண்ட் பண்ணலாம். SCFனா பொதுவாக வகுப்படக்கூடியது மட்டும் தான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா சார்? முதல்ல பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்புல போடுவோம். அதே பண்ணினா சார் வரும் பாருங்க 42 சரிங்களா? 42 வரும். இது என்ன சார் வரும் பார்த்தீங்கன்னா 11 வரும் சரிங்களா? 5 டைம் வருமா? முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வகுப்படக்கூடிய நம்பர் கிடையாது. அது LCM என்ன பண்ணணும், நம்ம கடைசி வரைக்கும் போட்டுட்டு போயிருப்போம். ஓகேங்களா? இதுலயே முடிச்சுக்கலாம். அப்போ SCF என்பது என்னது? 5 தான். அப்போ வந்து ஈக்குவல் பண்ணுங்க பார்க்கலாம். 55x - 325 ஈக்குவல் டு 5 சரிங்களா? கொஸ்டின் புரியுதா? ஓகேங்களா? இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் இது பண்ணுங்க. அந்த பக்கம் கூட்டு பண்ணீங்கன்னா 55x அந்த பக்கம் கொண்டு பண்ணி வச்சுங்க 325 அந்த பக்கம் கொஞ்சம் பிளஸ் ஆயிடுமா? அப்போ என்ன வரும்? 330 ஆயிடும். ஓகேங்களா சார்? இப்போ வந்து அடிக்கும் போது நம்ம 11ஆம் வாய்ப்பால் அடிக்குமா? 5x இது வந்து 11ஆம் வாய்ப்பால் அடிச்சுன்னா 3 சரி ஒரு சைபர் இருக்கு. அப்போ 30 இருக்கும். அப்போ x இஸ் ஈக்குவல் இது பண்ணா 30/5 எவ்வளோ வரும்? 6 சரிங்களா? ஆன்சர் கீ வந்து என்ன வரணும்? 6 தான் வரணும். ஏ ஆப்ஷன். ஓகேங்களா சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா LCM SCF வந்து எப்படி ஃபைன் பண்ணணும்னு தெரிஞ்சினாவே போதும், நீங்கள் சம போட்டுலாம். அவங்க கொடுக்குற விஷயம் பாருங்களேன். 210 மற்றும் 55 ஆகிய மீப்பெரு பொது வகுத்தியை 55x - 325 என குறிப்பிட்டால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு ஈக்குவல் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஈக்குவல் பண்ணிட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா சார்? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சார் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இரு எண்களுடைய மீசிமா கொடுத்துட்டாங்க. மீசிமா வந்து பார்த்தீங்கன்னா 2079, மீபோ வந்து பார்த்தீங்கன்னா 27. முதல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 180 கொடுத்துட்டாங்க. சரி ரெண்டாவது நம்பர் கேட்குறாங்க. ஓகேங்களா? இதுல என்ன சார் நம்மளுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் சரிங்களா? LCM × HCF ஈக்குவல் டு 2 நம்பரோட பெருக்கல் பலன். 2 எண்களுடைய பெருக்கல் பலன் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LCM × SCF க்கு ஈக்குவல் தான். சார் வந்து ஃபைண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். 279 SCF வந்து 27, ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க 189. அனதர் நம்பர் தானே கேட்குறாங்க சரிங்களா? அப்படியே வச்சுப்போம் சார். பார்க்கலாம் இந்த வாய்ப்பால் அடிக்கலாமா சார்? 27 வந்து பார்த்தீங்கன்னா சார் இதில் அடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 டைம் வரும் சார். நீங்கள் அடிச்சு பாருங்க 7 டைம் தான் வரும். அடிங்க சார். அடுத்து பார்க்கலாம் இது இந்த 7 வந்து பார்த்தீங்கன்னா இதில் அடிக்க பார்க்கலாம். அப்போ y இஸ் ஈக்குவல் 79/7 சார். 7ஆல் அடிச்சிங்கன்னா பார்க்கலாம் என்ன சார் வரும் பாருங்க. 2 9 வரும் சில 2 9. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7. ஓகேங்களா? அடிச்சு பாருங்க கரெக்டாக தான் இருக்கும் சரிங்களா? இது பண்ணி பார்த்தீங்கன்னா 297 வரும் சார். ஆன்சர் கீழே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்கு? சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அந்த அடிக்கிறதுலாம் கொஞ்சம் தெளிவாக அடிங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளால எல்லாமே கரெக்டாக பண்ணுவான் சரிங்களா? கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த அடித்தல்ல வந்து பார்த்தா தப்பு பண்ணிடுமா? ஓகேங்களா? அந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம் சார். LCM × SCF ஈக்குவல் டு x × y மறக்கவே கூடாது. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவை நான் நிறைய இடத்துல அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க. சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க. டெசிமல் மாடல்ல ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி TNPSC கேட்குறாங்க. இப்போ நடந்த குரூப் 2 பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். 0.6, 9.6, 0.12 இது மாதிரி பார்க்கும்போது சார் எந்த நம்பருக்கு வந்து டெசிமல் அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும். சார் 0.12க்கு தான் வந்து பார்த்தா 2 நம்பர் இருக்கு. அப்போ 0.12
சரி எதால மல்டிப்ளை பண்ணா அது முழு நம்பரா மாறும்னு பார்க்கணும் சரிங்களா. அப்போ இந்த வந்து பார்த்தா 2 டெசிமல் இருக்கா, அப்போ 100ஆல பெருக்கினா அது வந்து முழு நம்பரா மாறும். அப்போ எல்லா நம்பரையும் 100ஆல பெருக்குங்க, எல்லா நம்பரையும் 100ஆல பெருக்க போறேன். சரி பெருக்குனீங்கன்னா 0.6 100ஆல பெருக்கினா வரும் 60. ஓகேவா. அடுத்து வந்து 9.6 100ஆல பெருக்கினா 960 வரும். ஓகேங்களா. சரி அடுத்து என்ன பண்ண போறோம், இது வந்து முழு நம்பர் சரி 100ஆல பெருக்கினா வந்துடும். சரி என்ன பண்ணா எல்லாத்துக்கும் எல்சிஎம் தான் கேட்குறாங்க, கண்டுபிடிப்போமா. சரி எத்தனை வாய்ப்பாடுல காமனா இருக்கு பாருங்க, 12 வாய்ப்பாடுல காமனா இருக்கு எல்லாமே. சரி போடுங்க பார்க்கலாம். 5 சரி இது வந்து பார்த்தா 80. சரி அடுத்து வந்து பார்த்தா 1. சரி அடுத்து என்ன பண்ணலாம், 5 வாய்ப்பாடு போடுமா. 1 இது எத்தனை டைம்ஸ் வரும் பாருங்க, 16 சரிங்களா, முடிஞ்சு போச்சு. சரி அது மேல எதுவுமே கிடையாது. சரி அப்போ 12 5 எவ்வளோப்பா, 12 5 வந்து பார்த்தீங்கன்னா 60. 60 × 16, 60 × 16 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 960 வரும் சரிங்களா. அப்போ நம்ம முதல்ல என்ன சார் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா 100ஆல வந்து மல்டிப்ளை பண்ணிருக்கோம். சரி அப்போ 100ஆல என்ன பண்ணணும், ஆன்சரை வகுக்கணும். சில கடைசியில் இந்த விஷயத்தை பண்ணணும், பண்ணா அப்படியே விட்டுட்டு போயிட்டு போறீங்க. ஓகேங்களா. சார் பண்ணும்போது பாருங்க கீழே வந்து 10 இருக்கு, சில மேல இது பண்ணா என்ன வரும், ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்கணுமா. அப்போ 9.6 தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. ஆன்சர் கீ பி. அப்போ முதல்ல வந்து 100ஆல மல்டிப்ளை அந்த முழு நம்பரா மாத்திட்டு என்ன பண்ணிருக்கோம், 100ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கோம். அடுத்து நம்ம ஆன்சர் கீயும் என்ன பண்ண 100ஆல வகுக்கணும் சரிங்களா. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா போட முடியும். சில டைம்ல ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 960 ஆப்ஷன் கூட கொடுத்துருப்பாங்க டிஎன்பிசி, அதை கொஞ்சம் உசரா வந்து வாட்ச் பண்ணி போடுங்க. அப்ப டெசிமல்ல கொடுத்தா அது முழு நம்பரா மாத்தி என்ன பண்ணா, எந்த நம்பரால நீ மல்டிப்ளை பண்ணியோ அந்த நம்பரால் லாஸ்ட்ல வரக்கூடிய ஆன்சர் என்ன பண்ண வகுக்கணும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. சோ அடுத்த क्वेश्चन பாருங்க. சோ அடுத்த क्वेश्चन 120 மீசியமாக கொண்ட இரு எண்களுக்கு பின்வரும் எந்த எண்ணானது அவர்களுடைய மீபோவாக இருக்காது அப்படின்னு கேக்குறாங்க சரிங்களா. சார் என்ன சார் क्वेश्चन பாருங்களாங்க. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எல்சிஎம் என்பது அதாவது மீசிமா என்பது சரிங்களா மீபோவாவினுடைய மடங்காதா இருக்கும், மீபோவாவினுடைய மடங்காதா இருக்கும், அதாவது மல்டிபிளா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அப்போ இந்த 120 என்ற நம்பர் வந்து பாத்தீங்கன்னா சரி எதால கரெக்டா டிவிஷன் ஆகுதோ அது வந்து மீபோவா இருக்கும் சரிங்களா. கரெக்டா டிவைட் ஆகாத நம்பர் வந்து பாத்தீங்கன்னா அது மீபோவா இருக்காது. ஆனா क्वेश्चन பண்ணிருக்காங்க எது இருக்காதான்னு கேட்டிருக்காங்க. சரி பார்க்கலாம். 120 60ஆல டிவைட் பண்ணா சார் 2 வந்துருமா. சரி கண்டிப்பா இது வந்து மீபோவா இருக்கும். சரி அடுத்து வந்து பார்க்கும்போது 120 40ஆல டிவைட் பண்ணுங்க பார்க்கலாம் 3 வரும், கண்டிப்பா அது மீபோவா இருக்கும் சரிங்களா. 120 80ஆல டிவைட் பண்ண முடியுமா, டிவைட் பண்ணீங்கன்னா மீதி வரும் சரி. அப்போ இது வகுப்படாது. அப்போ வகுப்படாத எண் தான் வந்து என்னது மீபோவாக இருக்காது. ஓகேங்களா. ஞாபகம் வச்சு அப்போ இது மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ சரி அதை எடுத்துக்கிட்டு கீழே கூட எல்லா ஆன்சரும் வந்து இது பண்ணி பாருங்க, வகுத்து பாருங்க. இது கரெக்டா வகுப்படுதோ அது வந்து பாத்தீங்கன்னா மீபோவா, வகுப்படாத நம்பர் தான் மீபோவா இருக்காது. ஓகேங்களா. அடுத்த क्वेश्चन பாருங்க. சார் அடுத்து சார் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபிராக்ஷன்ல கேட்பாங்க, பின்னங்கள்ல கேட்பாங்க. மீபோவாவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரி. என்ன சார் நம்மளுக்கு கேட்டிருக்காங்கன்னா HCF தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா வந்து நம்மளுக்கு தெரியும் சரிங்களா. முதல்ல HCF அப்படின்னு பாத்தீங்கன்னா HCF by LCM, அதாவது நியூமரேட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது தொகுதிக்கு வந்து என்ன இருக்கணும் HCF இருக்கணும், அது பகுதிக்கு வந்து என்ன பண்ணுன்னா டினாமினேட்டருக்கு வந்து LCM இருக்கணும். இதான் சார் ஃபார்முலா. அப்போ என்ன கேட்டீங்களோ அதை பண்ண போறீங்க. சரி LCM கேட்டுதான் என்ன பண்ணிருப்பீங்க, LCM கேட்டு என்ன பண்ண போறீங்க, நியூமரேட்டருக்கு LCM கண்டுபிடிக்க போறேன் சரிங்களா. டினாமினேட்டருக்கு என்ன பண்ண போறேன் HCF கண்டுபிடிக்க, அப்படியே மாத்தி பண்ண போறேன். ஓகேங்களா. நம்மள கேட்டிருக்காங்க HCF தான் கேட்டிருக்காங்க. சார் முதல்ல 12 9 18 21 சரிங்களா. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீபோ எடுப்போம் சரி. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 3ஆல டிவிஷன் ஆகிற மாதிரி இருக்கு. ஓகேங்களா. அப்போ 4 3 அது வந்து பார்த்தா 6 7 அதுக்கு காமனா டிவிஷன் ஆகிற நம்பர் கிடையாது. அப்போ 3 சார் 3 வந்து பாத்தீங்கன்னா தொகுதியில வரணும். அது மாதிரி ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 1 தான் இருக்கு சரிங்களா. அப்போ கண்டிப்பா ஆன்சர் வந்து ஏவா தான் இருக்கும், வேற எதுவும் கிடையாது, சூஸ் பண்ணிக்கலாம். சரி இருந்தாலும் நம்ம வந்து என்ன சார் பண்ணலாம்னா இந்த எல்சிஎம் கண்டுபிடிக்கும் சரிங்களா. பகுதிக்கு பாருங்க 10 35 40 சரிங்களா. கண்டுபிடிக்குமா எல்லாமே 5ஆல டிவிஷன் ஆகிற மாதிரி இருக்கு. ஓகேங்களா. சார் பண்ணும்போது என்ன சார் வரும் பாருங்க 5 2 7 8 சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2ஆல வந்து காமனா இருக்கக்கூடியது இருக்கு சரிங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 தான் வரும் 7 சார். இங்க என்ன சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 சார். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. அப்போ எல்லா நம்பரும் பெருக்க போறீங்க சரிங்களா. 5 × 2 × 5 × 7 × 4 சார். எல்லா நம்பரும் பெருக்க போறீங்க. 5 × 2 10 50 50 × 7 எவ்வளோ 350 350 × 4 வந்து பார்த்தீங்கன்னா நீங்க போட்டீங்கன்னா 1400 வரும் சரிங்களா. மல்டிப்ளை பண்ணுங்க சரிங்களா. 1400 தான் ஆன்சர். அப்போ என்ன क्वेश्चन கேக்குறாங்களோ அது ஃபார்முலா ரொம்ப முக்கியம் சார். எதை கேக்குறாங்களோ அதை வந்து தொகுதியில கண்டுபிடிக்க போறேன் சரி. எல்சிஎம் கேட்டா பண்ண தொகுதி கண்டுபிடிக்க போறேன் சரிங்களா. அதுக்கு அடுத்து எஸ்சிஎம் என்ன பண்ண பகுதி கண்டுபிடிக்கும். எது கேக்குறாங்களோ அது தொகுதி கண்டுபிடிக்கும், மிச்சம் இருக்கக்கூடிய எதனா பண்ணுவோம் நீங்க பகுதி கண்டுபிடிக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சார் அடுத்த क्वेश्चन பாருங்க.
ஓகே சார். அடுத்த क्वेश्चन SCF தான் கேட்டிருக்காங்க சார். இது மாதிரி மாடல்ஸ் வந்து கேட்கும்போது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 3 இதுவும் கொடுத்துருக்காங்க சார். சரிங்களா, 3 விஷயம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த 3 விஷயத்துல SCF கேட்குறாங்க. SCF அது காமனா இருக்கிறது முதல்ல எழுதணும் சார். 2 என்ற நம்பர் எல்லாத்துலயும் காமனா இருக்கா? ஓகே இருக்கு சார். அடுத்து 3 என்ற நம்பர் எல்லாத்துலயும் காமனா இருக்கா? இங்க இருக்கு, இங்க இருக்கு சார். இங்க கிடையாது, அப்ப 3 நம்ம எழுதக்கூடாது சார். 5 என்ற நம்பர் எல்லாத்துலயும் காமனா இருக்கா? 1 2 இங்க எல்லாத்துலயுமே இருக்கு, 5 எழுதுங்க சார். 7 என்ற நம்பர் காமனா இருக்கா சார்? எல்லாத்துலயுமே 7 இருக்கு, எழுதுங்க. அது மாதிரி எழுதிட்டு சார் SCFனா என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2ல வந்து பாத்தீங்கன்னா பவர்ல எது சின்னதா இருக்கு? இப்போ 2 பவர் 3 இருக்கு, 2 பவர் 2 இருக்கு, 2 பவர் 3 இருக்கு. இதுல சார் ரொம்ப சின்னதுன்னா 2 பவர் 2 தான் சின்னது, அதை தான் நீ போடணும். அதுவே LCM என்ன பண்ணுவோம்? அதிகமான இதுவோ போடுவேன். ஓகேங்களா, சரிங்க பார்க்கலாம் சார். 5ல வந்து சார் ரொம்ப சின்னதா இருக்கு, அடுக்கல 5 ஸ்கொயர் 5 5 கியூப் இருக்கு, 5 தான் இருக்கு. ஓகேங்களா, அதான் போட போறோம். அடுத்து 7ல பாருங்க சார், 7 பவர் 4 7 பவர் 6 7 பவர் 2 இது பா சின்னது. ஓகேங்களா, அப்போ SCFனா பொதுவா இருக்கக்கூடிய நம்பர் எடுத்து எழுதிட்டு அடுக்குல எது சின்னதா இருக்கோ அதை எடுத்து எழுத போறீங்க. சரிங்களா சார். அப்ப வேல்யூ மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 4 × 5 × சார் 7 ஸ்கொயர் என்னது 49. அப்போ 20 × 49. சரிங்களா, 49 × 2 எவ்வளவு வரும்? 98. அப்போ 980. ஆன்சர் கீ வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு A தான் ஆன்சர் கீ. ஓகேங்களா சார். அடுத்த क्वेश्चन பாருங்க சார். அடுத்த क्वेश्चन சரிங்களா, TNPSC ஒரு பேஷனா வச்சிருக்காங்க இது மாதிரி क्वेश्चन கேட்கிறதுக்கு. சரிங்களா, நம்ம பார்க்கலாம் சார். முதல்ல 2 இது விஷயம் கொடுத்துருக்காங்க. ஒரு A என்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, B என்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்குமே SCF தான் கண்டுபிடிக்கணுமா? அப்போ A ஓட SCFக்கு அது ரெண்டு ஈக்குவலா இருக்குமா இல்ல நாட் ஈக்குவலா இருக்குமா இல்ல வந்து பாத்தீங்கன்னா கிரேட்டர் தென் அண்ட் லெஸர் தென் இருக்குமான்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. சரி நம்ம பார்க்கலாம். முதல்ல இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 124 இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா, SCF கண்டுபிடிக்க போறோம் சார். காமனா வந்து பாத்தீங்கன்னா டிவிஸா கொடுத்து நம்ம ரெண்டாம் வாய்ப்பாடே போடுவோம் சார். சின்ன வாய்ப்பால இருந்து போடுவோம் சார். பண்ணி என்ன வரும்? 62 வரும். இது வந்து 44. திருப்பி என்ன பண்ணலாம்? ரெண்டாம் வாய்ப்பாடே போடுங்க பார்க்கலாம். ரெண்டாம் வாய்ப்பால போட்டு என்ன வரும்? 31 வரும், 22 வரும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே காமனா கிடையாது. அப்ப SCF வருது 4 ஏக்கு. சரிங்களா, அடுத்து நம்ம B க்கு கண்டுபிடிப்பு பாருங்க சார். B க்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க 88 52 கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல ரெண்டாம் வாய்ப்பாடு போடுங்க. 44 52ல 2 இது பண்ண வேணா வரும் 26 வரும். அப்ப அடுத்து என்ன பண்ண போறீங்க? 2 திருப்பி 2 போட போறீங்க சார். அப்ப என்ன வரும்? 22 சரி வந்து 30 சார். அது மாதிரி என்ன பண்ண முடியுமா? கிடையாது. அப்ப ரெண்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4. அப்போ B க்கும் வந்து என்ன பண்ணுது? SCF 4 தான் வருது. அப்ப ரெண்டுடைய SCF ஈக்குவலா தான் இருக்கு. அப்ப ஆன்சர் கீ வந்து பாத்தீங்கன்னா A. இந்த TNPSC ல ரீசன்ட்டா கேட்ட ஒரு क्वेश्चन. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க சார். அடுத்த क्वेश्चन பாருங்க சார். அடுத்து இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மள GCD கொடுத்துருக்காங்க. GCDனா வந்து பாத்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படினாலும் நீங்க நம்மளுடைய SCF தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அந்த விஷயம் ஞாபகம் வச்சுங்க. எக்ஸாம்பிள் வந்து சார் கொஞ்சம் மைனூட்டா வந்து ஞாபகம் வச்சுங்க. GCDனாலும் HCFனாலும் ஒண்ணுதான். சரிங்களா, கிரேட்டஸ்ட் காமன் டிவிஷனாலும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னாலும் ஒண்ணுதான். சரிங்களா, சரி பார்க்கலாம். நம்ம முதல்ல நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 35 49 14 கொடுத்துருக்காங்க. முதல்ல அந்த நம்பர்ஸ் இது மாதிரி கொடுத்தாங்கன்னா முதல்ல நம்பர்ஸுக்கு மட்டும் SCF கண்டுபிடிங்க. 35 49 14. சரிங்களா, கண்டுபிடிக்குமா? எல்லாமே 7ஆல டிவிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. சரிங்களா, போடுங்க பார்க்கலாம். 5 7 2 சார். காமனா டிவிஸ் கிடையாது. அப்போ HCF என்னது 7 தான். சரிங்களா, அப்போ 7 ஆப்ஷன் எல்லாத்துலயுமே இருக்கு. அடுத்து நான் சொல்லிருக்கேன்னா சார் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா X இருக்கா? எல்லாத்துலயுமே X இருக்கு. ஓகே, அடுத்து வந்து பார்க்கணும் எல்லாத்துலயும் Y இருக்கா? கண்டிப்பா Y இருக்கு. Zல பாருங்க எல்லாத்துலயுமே இருக்கு. ஓகே, அப்படி எழுதிட்டு நான் SCF என்ன சொல்லியிருக்கேன்? சின்ன அடுக்கு தான் நம்ம எடுத்து எழுதணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ x⁴ 5 x⁴ 2 இங்க x ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ xன்றதே நம்மளுக்கு போதுமானதுதான். x தானே சின்னது. அடுத்து பார்க்கலாம். Yல பார்க்கும்போது y³ y² இருக்கு. அப்போ y நம்மளுக்கு போதுமானதுதான். ஏன்னா yன்றது வந்து தான் சின்னது. அடுத்து Zல பாருங்க z⁴ z⁴ z² கொடுத்துருக்கான். அப்போ z² தானே சின்னது. அதுதான் நீ போட போறேன். அப்போ பொதுவா இது மாதிரி கொடுத்தாங்கன்னா தனியா நம்பருக்கு மட்டும் என்ன பண்ண போறேன்? HCF வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கடுத்து எல்லாமே காமனா எடுத்து எழுத போறேன். அடுக்கு சின்னதா எடுத்து எழுத பண்ண போறேன். ஓகேங்களா, அப்ப நான் ஆன்சர் கீ வரும் பாருங்க. நம்மளுக்கு C தான் வரும். சரிங்களா, 7 இது பண்ணுங்க. அப்போ C தான் இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். சரிங்களா, அடுத்த क्वेश्चन பாருங்க சார். அடுத்த क्वेश्चन நம்ம பார்ப்போம். சரிங்களா சார், இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலினோமியல் மாதிரி क्वेश्चंस கேட்பாங்க. ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துட்டு அந்த ஈக்குவேஷனை வந்து காரணிப்படுத்தி போற மாதிரி கேட்பாங்க. இல்ல ஃபார்முலா வச்சு மேட்ச் பண்ணி மாதிரி கூட கேட்பாங்க. நம்மலாம் கேட்டிருக்காங்க. இதுலயும் GCD தான் கேட்டிருக்காங்க, HCF தான் கேட்டிருக்காங்க. அதாவது மீ போ வா அதான் கேட்டிருக்காங்க. சரி பார்க்கலாம் சார். x⁴ - 1 இதை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னு பார்க்கலாம்.
x பவர் 4 1 நீங்க எத்தனை டைம் பண்ணலாம் சார் வரப்போகுது ஒன்று தான். அதனால அப்படி எழுதலாம் சார். இந்த ஃபார்முலாக்கு வந்து பாத்தீங்கன்னா சார் நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க திருப்பியும். x ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் x ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் நான் அப்படி எழுதலாம். சரிங்களா? இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? சரி இப்படி நம்ம எழுதலாம். இந்த கண்டிஷன் என்ன பண்ணலாம் அப்படி எழுதலாம். இதுல என்ன பண்ணா இந்த x ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். அதாவது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருக்கான ஃபார்முலா என்னது? a பிளஸ் b a மைனஸ் b அப்படின்னு படிச்சிருப்பேன். சரிங்களா? அப்போ இது மாதிரி தனியா பிரிச்சு எழுதுங்க பார்க்கலாம். அப்போ x பிளஸ் 1 சார் இதான் a இதான் b தனியா பிரிச்சு எழுத போறீங்க. எழுதுங்க பார்க்கலாம். அப்போ x மைனஸ் 1 மிச்சம் இருக்கக்கூடிய x ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர். அப்போ முதல் விஷயத்துக்கு வந்து என்ன பண்ணேன் நான் ஒரு பிரிச்சு ஒரு விஷயத்தை எழுதிட்டேன். சரி அடுத்து நம்ம ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம் சார். x ஸ்கொயர் மைனஸ் 1 இது வந்து 1 ஸ்கொயர் நம்ம எழுதலாம். ஏற்கனவே இந்த விஷயத்தை நாங்க எழுதிருக்கேன்னா கொஞ்சம் பாருங்க இங்கே தான் எழுதிருக்கேன். அப்போ அதே மாதிரி எழுதுங்க பார்க்கலாம். x பிளஸ் 1 x மைனஸ் 1 சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம ரெண்டுமே எழுதியாச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா SCF தான் கேட்டிருக்காங்க. அப்போ பொதுவா இருக்கிறதா நம்ம எடுத்து எழுதுவோம். எது சார் பொதுவா இருக்கு அப்படின்னு பாருங்களேன். x பிளஸ் 1 பொதுவா இருக்கு, x மைனஸ் 1 பொதுவா இருக்கு. ஓகேங்களா சார்? x ஸ்கொயர் பிளஸ் 1ன்றது இங்க இருக்கா? இல்ல சரிங்களா? அதனால எழுதக்கூடாது. அப்போ பொதுவா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா x பிளஸ் 1 x மைனஸ் 1. சார் ஆன்சர் கீழே இருக்கான்னு பாருங்க. ஆன்சர் கீழே இருக்கு. ஓகேங்களா? அப்போ முடிச்சிடலாம். ஓகேங்களா? சில டைம்ல என்ன சார் பண்ணுவாங்க டிஎன்பிசி என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதனுடைய முன்னோடிய வடிவம் என்னது தானே x ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ இதே ஆன்சர் கீழே கூட கொடுத்துருக்கலாம். அப்போ என்ன பண்ணணும் இந்த ஆன்சர் கீழே நீங்க சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சில டைம் என்ன பண்ணா டிஎன்பிசி சுருங்கிய வடிவத்தில் கேட்பாங்க. அதை நீங்க ஆன்சர் பண்ணுவோம். இல்ல ஆப்ஷன்ல வந்து அது கிடையாது. அதனால போட்டா நான் பி ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அப்போ இது மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு போங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருப்பா. சார் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் ஒரு அருமையான ஒரு கொஸ்டின் தான். சரிங்களா? இரு சார்பகா எண்களுடைய மீசிமா 6006. சார்பகா எண்களுடைய மீசிமா அது 6006. ஒரு எண் கொடுத்துட்டாங்க, மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்கிறான் கொஸ்டின். ஓகேங்களா? சரி இதை வந்து பார்த்தா இந்த கோ பிரைம் நம்பர் அப்படின்னா சார் 2 நம்பர் கொடுக்குறாங்க. எதனா ஒரு 2 நம்பர் கொடுத்துட்டு அதனுடைய HCF வந்து பார்த்தோன்னா 1 இருக்கும். சார் அப்போ இரு சார்பகா எண்களுடைய HCF 1 தான். புரியுதா உங்களுக்கு? நம்மளுக்கு LCM கொடுத்துட்டான் வழக்கம் போல 6006 கொடுத்துட்டான். ஒரு நம்பர் கொடுத்துட்டான். ஒரு நம்பர் என்னது 66 கொடுத்துட்டான். சரி அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம LCM into HCF ஈக்குவல் டு என்னது x into y. ஓகேங்களா? அந்த ஃபார்முலா முக்கியமான ஒரு ஃபார்முலா. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. அப்ப டேட்டாஸ் கொடுத்துட்டாங்க. நான் அடுத்த நம்பர் நம்ம கண்டுபிடிச்சலாம். பாருங்க SCM இந்த வந்து LCM எவ்வளோ 6006. இரு சார்பாக எங்களுடைய SCF எப்பவுமே 1 தான். ஓகேங்களா? 1 ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க 66y. ஓகேங்களா? சரி ஓகே சார். இந்த 66 இருக்கு பாத்தீங்களா? இது என்ன பண்ணோம்னா டிவைட் பண்ண போறோம். பார்க்கலாம். 6/66 அடிப்போமா? சரி என்ன பண்ணலாம்? ரெண்டாவது வாய்ப்பால் அடிப்போமா? சரி ரெண்டாவது வாய்ப்பால் அடிப்போம். ரெண்டாவது வாய்ப்பால் அடிச்சுன்னா 33 வரும். சரி ரெண்டாவது வாய்ப்பால் அடிச்சுன்னா என்ன வரும்? 0 வரும். சரிங்களா? சரி அடுத்து என்ன பண்ணலாம் சார்? பண்ணலாம் பாத்தீங்கன்னா ஒரு எத்தனை வாய்ப்பால்? மூணாவது வாய்ப்பால் அடிப்போமா? சரி அடிச்சு பாருங்க. மூணாவது வாய்ப்பால் அடிச்சுன்னா 11 வரும். சரிங்களா? இது என்ன வரும்? 1001 வரும். இங்க வந்து 11 இருக்கும். சரிங்களா? சரி 14 வாய்ப்பால் அடிக்கும் பார்க்கலாம். அடிச்சீங்கன்னா என்ன சார் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 டைம் வரும். 99. சில மிச்சம் 1 இருக்கா? அப்போ வந்து 11. அப்போ 91 தான் வரணும். ஓகேங்களா? ஆன்சர் கீழே வந்து பாருங்க 91 தான் ஆன்சர். ஓகேங்களா? அப்போ LCM and HCF equal to இரு எண்களுடைய பெருக்கல் பண்ணற ஃபார்முலா தெரிய போகுது. ஒரு கான்செப்ட்னா விஷயம் என்ன பாத்தீங்கன்னா இரு சார்பகா எண்களினுடைய HCF எப்பவுமே 1 தான் இருக்கும். இது வந்து ஸ்டேட்மென்ட்ல கேட்பாங்க சார். நல்லா படிச்சுட்டு போங்க. ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பாருங்க. சார் அடுத்த क्वेश्चन. இரு எண்களுடைய மீசிமா மற்றும் மீபோவா முறையே 45 மற்றும் HCF வந்து மீபோவா வந்து 3. அவற்றினுடைய கூடுதல் கொடுத்துறாங்க. இரு நம்பரோட கூடுதல் 24 அப்படின்னு கொடுத்துறாங்க. சரி நம்ம கண்டிஷன் பாத்துக்கலாம் சார். முதல்ல LCM into HCF. ஓகேங்களா? இரு எண்களுடைய பெருக்கல் பலன். கரெக்ட்டா? அப்போ இங்க பாருங்களா. அப்போ நான் எப்படி எழுதுறேன் பாருங்களா. 45 into 3 equal x into y. ஓகே 45 into 3. அப்போ x into y ஓட வேல்யூ வந்து நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கேன். சரி அப்படிங்களா? x into y ஓட வேல்யூ. அதுக்கு அடுத்து பார்த்தா இரு நம்பருடைய எண்களுடைய கூட்டுத்தொகை கொடுத்துருக்காங்க. x plus y equal to 24 கொடுத்துருக்காங்க. அவனா क्वेश्चन பண்ணிருக்காங்கன்னா அதன் எண்களுடைய வித்தியாசம் என்ன அப்படினா क्वेश्चन பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சார் இது மாதிரி கேட்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க ஒரு அல்ஜிப்ரா ஃபார்முலா வந்து பயன்படுத்தி நம்ம இந்த சம்ம போடலாம். இங்க பாருங்க முதல்ல x plus y whole square minus x minus y whole square equal 4xy. ஓகேங்களா? சார் அந்த ஃபார்முலா நான் இது பண்ணிட்டேன். இங்க பாருங்க டேட்டால பாக்கும்போது x plus y ஓட வேல்யூ நமக்கு இருக்கு. சரிங்களா? xy ஓட வேல்யூ இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? வித்தியாசம்னு கேக்குறாங்க. x minus y நம்ம கண்டுபிடிச்சலாம். பாருங்க கண்டுபிடிங்க. 24 அப்ளை பண்ணுங்க. 24 ஸ்கொயர் minus x minus y
ஹோல் ஸ்கொயர் 4 இன்ட்டு சரிங்களா 45 இன்ட்டு 3 4 இன்ட்டு 45 இன்ட்டு 3 x இன்ட்டு ஒய்க்கு என்ன பண்ண நான் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன் சரிங்களா. அதுக்கடுத்து என்ன பண்ண போறீங்க 24 ஸ்கொயரோட வேல்யூ என்னப்பா 24 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 576 ஓகேங்களா. அடுத்து x மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் சார் இதெல்லாம் சார் கொடுத்துருக்காங்க பாரு 4 இன்ட்டு 45 அப்போனா சார் வரும் 180 இன்ட்டு 3 என்ன வரும் 180 இன்ட்டு 3 540 அப்படின்னு வரும் சார். மல்டிப்ளை பண்ணி பாருங்க 540 வரும் சார். அப்போ என்ன பண்ணலாம் அதை வந்து இது பண்ணுங்க பார்க்கலாம். அப்போ 576 மைனஸ் இந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் ஆகிடுமா சார். இது அந்த பக்கம் போச்சுன்னா நம்ம ப்ளஸ் ஆகிடும் x மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் இப்படி இருக்கும் ஓகேங்களா. நம்ம இது பண்ணும்போது என்ன சார் வரும் பாருங்க ஆன்சர் கீழே சார். நம்மளுக்கு வந்து இது பண்ணும்போது 36 576 வந்து பார்த்தீங்கன்னா 540 போச்சுன்னா என்ன சார் வரும் 36. அப்போ x மைனஸ் ஒய் சரிங்களா ஹோல் ஸ்கொயர் இருக்கு. என்ன சார் பண்ண போறேன்னா அந்த பக்கம் இது பண்ண போறேன். அப்போ x மைனஸ் ஒய் ரூட் வந்துருமா அப்போ 6. அப்போ x மைனஸ் ஒய்யோட வேல்யூ என்னது 6 தான் சரிங்களா. நீங்க பெருக்கி பாருங்க கண்டிப்பா சார் பெருக்கினா கரெக்டாக தான் வரும் சரிங்களா. அந்த பெருக்கல் வகுத்தல் இந்த கூட்டல் கழுத்துல கூட எக்ஸாம்பிள் வந்து நம்ம பசங்க தப்பு பண்ற நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த பெருக்கும் போது கரெக்டாக அதில் உன்னிப்பா பண்ணி பாருங்க சரிங்களா சார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சருக்கு என்ன சார் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 தான் ஆன்சர் கீ ஓகேங்களா. என்ன ஆன்சர் பாருங்க சி தான் ஓகேங்களா. அப்போ இந்த அல்ஜிப்ரா ஃபார்ம்னா ஞாபகம் வச்சுங்க சார் ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து 867 மற்றும் 255 உடைய மீபோவா காண்க அப்படின்னு கேட்குறாங்க சார். இது மாதிரி சம் கேட்டாங்கன்னா வச்சுங்க சார். பெரிய நம்பர் கொடுத்தா மாதிரி பெரிய நம்பர் கொடுத்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வேற மெத்தட் தான் ஃபாலோ பண்ணும். பெரிய நம்பரை சின்ன நம்பரால் டிவைட் பண்ண போறேன் 255 டிவைட் பண்ண போறேன் ஓகேங்களா சார். பண்ணுவோமா சார். எத்தனை டைம் வரும் பாருங்க 255 என்ன வரும் இது பண்ணி பாருங்க 255 எத்தனை டைம் வரும்னு பாருங்க சரிங்களா. 0 1 5 சரிங்களா 510 இன்னொரு டைம் கூட போடலாம் கரெக்டா சார். போட்டு பாருங்க 5 6 7 சரிங்களா. அப்போ 3 டைம் வந்து இதுக்குள்ள வரும். அப்போ ஓகேங்களா போட போறோம் சார். இதை என்ன பண்ண போறோம் மைனஸ் பண்ண போறீங்களா. அப்போ 2 0 1 வரும் சார். அடுத்து வந்து வரக்கூடிய மீதி என்ன பண்ண போறேன்னா ஏற்கனவே எந்த நம்பரால நீ டிவைட் பண்ணியோ அந்த நம்பரால திருப்பி அந்த நம்பர் வகுக்க போறேன் 255 சார். புரியுதா உங்களுக்கு. இப்போ 102 மீதி வந்துச்சு. நீ முதல்ல எந்த நம்பரால வகுத்தியோ அந்த வரக்கூடிய அந்த வகுத்து பத்தியா அதே வரக்கூடிய மீதியால் அந்த நம்பரை நீ வகுக்க போறேன் சரி. வகுக்க பார்க்கலாம். வகுத்துனா சார் 102னா 204 2 டைம் வருமா சார். என்ன சார் வந்து பாருங்க 1 5 ஓகேங்களா 0. அடுத்து என்ன சார் பண்ண போறேன் 51 வந்துச்சா மீதி என்ன பண்ண போறேன்னா இந்த நம்பரால வகுக்க போறேன். இந்த மாதிரி வகுத்துட்டு போயிட்டே இருக்க போறேன். அப்போ 102 சரி. 102 வந்து 2 டைம் போட்டா வரும் 51 2 டைம் போட்டீங்கன்னா வரும் 102 ஓகேங்களா. அப்போ 0 முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன சார் SCFனா 51 தான் சார். இதுல இந்த மாதிரி நம்ம வகுத்துட்டு போயிட்டே இருக்கும்போது எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 0ல நிக்குதோ அதான் நான் சொல்லுங்க நீங்க HCF அப்படின்னு சொல்லுவோம் சார். 0 வரலாம் நீங்க அடுத்த ஸ்டெப் போட்டு போயிட்டே இருக்கணும் ஓகேங்களா. ஆன்சர் கீழே வந்து பார்க்கணும்னா 51 சரிங்களா. இது மாதிரி பெரிய நம்பர்ஸ் கொடுக்கும்போது என்ன பண்ணா இது மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல பெரிய நம்பரை சின்ன நம்பரால வகுக்க போறேன். வரக்கூடிய மீதி என்ன பண்ண போறேன்னா எந்த சின்ன நம்பரால வகுத்தியோ சரிங்களா அந்த நம்பர் கூட்டு வகுக்க போறேன். அது மாதிரி இந்த மாதிரி கண்டினியூவா ப்ராசஸ் பண்ணும்போது லாஸ்ட்ல நம்ம என்ன வரணும் சைபர் வரணும். சைபர் வரும்போது நீங்க எந்த நம்பரால வகுத்து இருக்கியோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா HCF ஓகேங்களா. அப்போ பெரிய நம்பர் கொடுக்கும்போது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இதான் ரொம்ப நல்லது. நம்ம நார்மல் மெத்தட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 2ஆம் வாய்ப்பாடு 3ஆம் வாய்ப்பாடு தான் தெரியும். 2 3 5 ஒரு 10க்குள்ள போட்டுன்னு வச்சுக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15க்கு மேல ஒரு 17 18 எல்லாம் நம்மளால ரொம்ப கஷ்டம் தான். அது போறது ரொம்ப கஷ்டம். அதனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க அதான் ரொம்ப நல்லது ஓகேங்களா. சார் அடுத்த கொஸ்டின் சார். அடுத்த கொஸ்டின் சார். இதுக்கும் வந்து நம்ம சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணலாம். என்ன கேட்டாங்கன்னா LCM கேட்டிருக்காங்க சரிங்களா. பார்க்கலாம் சார். முதல்ல இந்த 5x - 10 நான் எப்படி எழுத போறேன் அப்படின்னா 5 நான் வந்து காமனா வெளியே எடுத்துக்கிறேன். அப்போ x - 2 வருமா. அடுத்து பார்க்கலாம் சார் 5x² - 20 அப்படின்னு இருக்கு சரிங்களா. இதுல நான் 5 காமனா வெளியே எடுத்துட்டா x² - 4 அப்படின்னு வரும் ஓகேங்களா சார். இங்க பார்க்கலாம் இந்த x² இந்த இதற்கு பாத்தீங்களா இந்த 5 அப்படியே விட்டுருவோம். x² - -2² அப்படின்னு நம்ம எழுதலாமா. இது ஏற்கனவே அந்த ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோம். இதை நான் எப்படி எழுதுறோம் பாருங்களா. திருப்பியும் x + 2 x - 2 இப்படி எழுதலாமா. அதாவது a² - b² ஃபார்முலா என்னது a + b × a - b ஓகே. அதுதான் நான் எழுதிருக்கேன். அப்போ இதுல வந்து பார்க்கலாம் சார். நான் முதலே சொன்ன விஷயம் தான் 5க்கு 5க்கு LCM நம்பர் இருக்கா. LCM எடுத்தா சார் வரும் காமனா நம்பருக்கு ரெண்டும் சேமா இருக்கு. அப்போ LCM வந்து என்ன வரும் 5 தான் வரும்
ஓகே அடுத்து என்ன சார் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். தான் முக்கியமான விஷயம் பார்க்கலாம். எக்ஸ் மைனஸ் 2 ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கு. சரி எழுதுங்க முதல்ல. அதுக்கடுத்து வந்து பார்த்தா எது சார் விடுபட்டு இருக்கு, இதுதானே விடுபட்டு இருக்கு, அதை எடுத்து எழுது பாருங்க. ஓகேங்களா சார் இது மாதிரி ஆப்ஷன் வந்து ஆன்சர் கீழே இருக்கா, ஆன்சர் கீழே இல்லை. சரி அப்போ என்ன சார் பண்ணியிருக்காங்க நாங்கள் பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு மாற்றி 5 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயரோட வேல்யூ என்னப்பா 4. அப்போ இந்த மாதிரி வடிவத்தில் ஆன்சர் கீழே இருக்கா, ஆன்சர் கீழே இருக்கு. அப்போ இதுதான் ஆன்சர். அப்போ எல்சிஎம் என்ன பண்ண போற நம்பர் கண்டுபிடிச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்து எழுத போறேன். எக்ஸ் மைனஸ் 2 காமனா இருக்கு எடுத்து எழுதிட்டேன். அதுக்கடுத்து இது காமனா இருக்கு எழுதிட்டேன். அது எஸ்சிஎஃப்னா என்ன பண்ணுவேன் 5x மைனஸ் 2 முடிச்சிட்டு இருப்பேன். ஆனா எல்சிஎம் என்ன பண்ணும் எல்லாத்தையும் எடுத்து எழுத போறேன். எல்லாத்தையும் எடுத்து எழுதி அந்த சுருங்கிய வடிவத்தை இது பண்ண போறேன். ஓகேங்களா இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் சார், ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து ஃபைண்ட் தி ஜிசிடி இதுவும் கொடுத்துருக்காங்க. ஜிசிடி என்ன சார் கண்டுபிடிக்கணும், HCF தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா சார் இதுல வந்து பார்த்தா நம்ம அல்ஜிப்ரா ஃபார்முலா தான் பயன்படுத்த போறோம். பார்க்கலாம். x³ மைனஸ் 27 சார் நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா x³ மைனஸ் 3³ அப்படின்னு 3³ போட வேலை என்னப்பா 27 தானே சார். முதல்ல இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு பாருங்க. a³ மைனஸ் b³ a மைனஸ் b a ஸ்கொயர் ab b ஸ்கொயர் ஃபார்முலா. இந்த ஃபார்மேட்ல இதை வந்து எழுதலாமா சார், எழுதுங்க பார்க்கலாம். எழுதும் போது என்ன சார் வரும் பாருங்க நம்மளுக்கு x மைனஸ் 3 ஓகேங்களா a ஸ்கொயர் பண்றாங்களா, அப்போ x ஸ்கொயர் பிளஸ் அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க 3x ஓகேவா. அடுத்து என்ன பண்ணோம் 3 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. 3 ஸ்கொயர் பண்ணா வரும் 9. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா நான் எழுதிட்டேன் சார். அடுத்து பார்க்கலாம் x மைனஸ் 3 ஸ்கொயர் சார் நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னு பாருங்களேன். x மைனஸ் 3 x மைனஸ் 3 எழுதுறேன். சரிங்களா அடிமானம் சேமா தானே பண்ணோம், மேலே ஆட் பண்ணுவோமா கரெக்டா, அப்போ 2 ஸ்கொயர் கரெக்ட் தான். இப்போ ஓகேங்களா அடுத்து பாருங்க x ஸ்கொயர் மைனஸ் 9 இதை நான் எப்படி சார் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் எழுதலாமா. அப்போ x நம்ம அந்த வழக்கம் போல ஃபார்முலா தான், இந்த a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா தான் நம்ம இது பண்ண போறோம். சரிங்களா பிளஸ் 3x மைனஸ் 3 ஓகேங்களா. நம்மளா சார் கொஸ்டின் எல்லாமே தனியாக பிரிச்சு எழுதிட்டேன். நம்ம எல்லாம் கொஸ்டின் பண்ணிருக்காங்க HCF தான் கேட்டிருக்காங்க. அப்போ காமனா இருக்கிறது எதுவும் பார்க்கணும். x மைனஸ் 3 காமனா இருக்கா பாருங்க, எல்லாத்துலயுமே காமனா இருக்கான்னு பார்க்கணும். x மைனஸ் 3 இருக்கு, x மைனஸ் 3 x மைனஸ் 3 எல்லாத்துலயுமே காமனா இருக்கு. சரிங்களா அப்போ x மைனஸ் 3 தான் ஆன்சர், மிச்சம் எதுவுமே காமனா கிடையாது. சரிங்களா அப்போ x மைனஸ் 3 தான் ஆன்சர். ஓகேங்களா ஏ தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து 24 15 36 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 6 இலக்க எண் எதுன்னு கேட்கிறாங்க. சரிங்களா சார் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கும் போது கொஞ்சம் ஒரு தெளிவுக்கு வந்துருங்க. முதல்ல இந்த மீதியின்றி வகுப்படும் அந்த விஷயம் ஒண்ணு, அதுபோல இந்த கிரேட்டஸ்ட் நம்பர் இல்ல லோவஸ்ட் நம்பர் கேட்கலாம். இதெல்லாம் கொஸ்டின் பண்ணிருக்காங்கன்னா கிரேட்டஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. இது கிரேட்டஸ்ட் நம்பர் 6 டிஜிட் கொடுத்துருக்காங்க, இல்ல லோயஸ்ட் நம்பர் ஆஃப் 6 டிஜிட் கொடுக்கலாம். சரிங்களா அப்படி கொடுத்தா கூட நீங்க என்ன சார் ஃபைன் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும்ன்ற முதல் விஷயத்துக்கு வந்துருங்க. எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்துருங்க. ஓகேங்களா சார் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாருங்க. முதல்ல 24 சரிங்களா 15 36 சார் இதுக்கு வந்து எல்சிஎம் நான் ஃபைன் பண்ண போறேன். எல்லாம் 3ஆம் வாய்ப்பில் வர மாதிரி இருக்கு பாருங்க. அப்போ 8 5 இதெல்லாம் வரும் 12 சரிங்களா. திருப்பி என்ன பண்ணலாம் சார் 2ஆம் வாய்ப்பால் வர மாதிரி இருக்கா பாருங்க காமனா. ஓகே இருக்கு 5 6 சரிங்களா. அடுத்து வேற என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் 2ஆம் வாய்ப்பாடு போடுவோம். சரிங்களா போட்டீங்கன்னா 2 5 3 அதாவது காமனா இல்லை மற்ற மல்டிப்ளை பண்ண போறீங்க. எல்சிஎம் தான் பண்ண போறேன். இது பண்ணுங்க பார்க்கலாம். 3 into 2 into 2 into 2 into 5 into 3 சரி மல்டிப்ளை பண்ணுங்க. 6 2 12 12 to 24 24 5 24 வந்து 5 பார்த்தா 120 123 வந்து பார்த்தா 360. அப்போ நம்மளுக்கு வந்து எல்சிஎம் வந்து முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போ எல்சிஎம் என்ன சார் வந்துச்சு 360 வந்துச்சு. இது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன சார் அடுத்து பண்ணணும் பாருங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார். மிகப்பெரிய ஒரு 6 இலக்க எண் கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய 6 இலக்க எண்ணா கரெக்டா 6 9 தான் சரிங்களா. 6 இலக்க எண்ல மிகப்பெரிய நம்பர். இதை எடுத்துட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சு பாத்தியா அந்த 360 டிவைட் பண்ண போறேன் சார். புரியுதா உங்களுக்கு? 360 அதை டிவைட் பண்ண போறேன் சார். டிவைட் பண்ணுமா சார் 3 நம்பருக்கு. அப்போ 3 நம்பர் தான் இது பண்ண போறோம். 360 என்ன வரும் 720 2 டைம் தான் வரும். சரி அப்போ போடுமா 720 ஓகேங்களா. 720 போட்டீங்க சார். அடுத்து நான் சார் வச்சு இது பண்ண போறீங்க 9 7 2 ஓகேங்களா சார். அடுத்து நான் பண்ண போறேன் இந்த 9 இறக்க போறேன் சரிங்களா. திருப்பி என்ன பண்ண போறேன் இந்த 360 இருக்கு எத்தனை டைம் வரும்னு போகுது கால்குலேஷன் பண்ணும் சரிங்களா. 360 சரிங்களா ஒரு 7 டைம் பண்ணி பாருங்களேன். 7 டைம் பண்ணீங்கன்னா வர பாருங்க 0 2
மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா 4 அப்போ 25 ஓகேங்களா. அப்போ திருப்பி 320 போட்டீங்கன்னா அதுக்கு மேலே வேல்யூ போயிடும். அப்போ 2520 சரிங்களா. 2520 சரிங்களா. திருப்பி என்ன பண்ண போறீங்க, இது பண்ண போறீங்க 7 2 சரிங்களா. அடுத்து என்ன பண்ண போற, திருப்பி வழக்கம் போல இருக்க போற. அதே வேல்யூ தான் மேலே இருக்கு. திருப்பி என்ன பண்ண போறீங்க 2520 சரிங்களா. திருப்பி என்ன பண்ண போறீங்க 972 சரிங்களா. அடுத்து என்ன பண்ண போற, இந்த நம்பர் இது பண்ண போறேன் சரிங்களா. பண்ணும்போது 2520 972 நம்மளுக்கு மீதி என்ன வருது சார் 279 வருது. இது என்ன சார் பண்ணோம், இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சு பார்த்தியா, அதை மிகப்பெரிய அந்த நம்பர் இருக்கு பார்த்தீங்களா 6 இலக்க எண், அதால வந்து பார்த்தோன்னா அந்த மீதியை வந்து என்ன பண்ணோம் மைனஸ் பண்ணோம், மீதியை மைனஸ் பண்ணோம். பண்ணுங்க பார்க்கலாம் 279 அப்போ 0 2 7 மிச்செல்லாம் அப்படியே எடுத்து போறீங்க. அப்போ சரிங்களா. ஆன்சர் கீழே வந்து பாருங்க எங்க சார் இருக்கு பாருங்க, பி தான் ஆன்சர். அப்போ இது மாதிரி கிரேட்டஸ்ட் நம்பர் கேட்டா போறோம், முதல்ல எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் என்ன பண்ணா, அந்த மிகப்பெரிய 4 இலக்கனால வகுக்க போறேன், வந்த கூடிய அந்த மீதி எடுத்து போய் என்ன பண்ணா, அந்த மிகப்பெரிய 4 இலக்க எண் இருக்கு பாத்தீங்களா, அதுல மைனஸ் பண்ணி வந்து பார்த்தோன்னா மைனஸ் பண்ணுவோம். நீங்க வந்து ஆட் பண்ணி என்ன சார் ஆகும்னா, அது 7 இலக்க எண்ணா மாறி போயிடும். அதனால தான் நீங்க மைனஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அந்த விஷயம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் போயிடுமா நம்ம. சார் அடுத்த கொஸ்டின், கொடுக்கப்பட்ட இரு எண்களின் 96 மற்றும் 404 மீ போவா 4 எண்ணில் இரு எண்களில் மீ போமா கேட்கிறாங்க, அதாவது எல்சிஎம் கேட்கிறாங்க. சார் வழக்கம் போல ஃபார்முலா என்ன ஃபார்முலாப்பா, என்ன ஃபார்முலா இருக்கு நம்மளுக்கு, எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் என்னது எக்ஸ் இன்டு ஒய். கரெக்டாப்பா, இந்த ஃபார்முலா மறக்கவே கூடாது. என்ன பண்ணலாம், எல்சிஎம் தானே கேட்டிருக்காங்க, சரி ஓகே எல்சிஎம். ஹெச்சிஎஃப் என்னப்பா கொடுத்துருக்காங்க 4 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் 96, இன்னொரு நம்பர் 404. ஓகேங்களா. 4வது வாய்ப்பால் வந்து அடிப்புமா. சரி 4வது வாய்ப்பால் அடிக்க போறேன் 101 வரும் சரிங்களா. அப்போ எல்சிஎம் என்னது பார்த்தீங்கன்னா 2 96 101 சரிங்களா. பெருக்கி தனியாகவே பெருக்கி போட்டு பாருங்க சரிங்களா. 96 சார் 96 வரும் சரி. 101 பெருக்குனா என்ன வரும் 9696. ஆன்சர் கீ வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு பி தான் வரணும். ஓகேங்களா. ஆன்சர் கீ வந்து கொஞ்சம் கரெக்டாக சூஸ் பண்ணுங்க. இந்த ஃபார்முலா நிறைய இடத்துல ஃபாலோ பண்ணுவோம் சார், கரெக்டாக நான் போச்சுங்க. அடுத்து பாருங்க சார். அடுத்து சார் இது மாதிரி வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து காரணிப்படுத்தி போற மாதிரி இருக்கும். சரி இதுல நான் கேட்டிருக்காங்கன்னா நம்மளுக்கு மீ போ வா தான் கேட்டிருக்காங்க, அதாவது மீ பெரு பொது வகை தானே கேட்டிருக்காங்க. சார் முதல்ல எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x மைனஸ் 12 சில இதை வந்து நான் காரணிப்படுத்த போறேன். சார் 2 நம்பரை வந்து பெருக்குனா -12 வரணுமா, இதனால 2 நம்பரை கூட்டினா 4 வரணுமா சரிங்களா. சில கூட்டினாலும் கைத்தாலும் 4 வரணும், அதுவும் +4 வரணுமா. அப்போ 6 2 12 சரிங்களா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் வரணும். அப்போ 6 - 2 வரும் 4. சார் பெருக்குனா என்ன வரும், பிளஸ் இன்ட்டு அது பிளஸ் இது மைனஸ், அப்போ பிளஸ் இன்ட்டு மைனஸ் அது மைனஸ் தானே. ஓகே அப்போ நான் இது எப்படி எழுதுறேன் பாருங்க, x + 6 x - 2 அப்படின்னு எழுதுறேன். சரி அடுத்து பார்க்கும்போது இதை வந்து காரணிப்படுத்துங்க பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த காரணிப்படுத்துங்க. பெருக்குனா 6 வரணுமா சரிங்களா, பெருக்குனா 6 சரிங்களா, கூட்டினா -5 வரணுமா. அப்போ 2 3 ரெண்டுத்துக்குமே மைனஸ் பண்ணுங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், அப்போ பிளஸ் வேல்யூ வந்துருச்சு பெருக்குனா. ஆனால் நம்மளுக்கு கூட்டினா -2 -3 கூட்டினா வந்து -5 வந்துச்சு. அப்போ x - 2 x - 3 சரி எஸ்சிஎஃப் தானே கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டுத்துல எது காமனா இருக்கு, x - 2 தானே காமனா இருக்கு. அப்போ x - 2ன்றது தான் ஆன்சர். ஓகேங்களா, ஏ தான் ஆன்சர் கீ. அடுத்த क्वेश्चन பாருங்க சார். அடுத்த क्वेश्चन பாருங்க, 3 எண்கள் கொடுத்துட்டாங்க, 3 எண்களுடைய விகிதங்கள் கொடுத்துட்டாங்க. 2:3:5 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது. இதனுடைய மீசிமா எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்கறாங்கன்னா நம்மள மீப்போவா தானே கேட்கறாங்க. சார் என்ன சார் ஃபார்முலா பாருங்க, எல்சிஎம் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் இன்ட்டு சார் இங்க என்னன்னா விகிதங்கள் கொடுத்தாங்க, எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ண போறேன் சரிங்களா. பார்ட் ஆஃப் ப்ரொபோசிஷன் சரிங்களா, அதை நான் போச்சுங்க. அப்போ என்ன சார் வருது பாருங்க, நம்மளுக்கு எல்சிஎம் தான் கொடுத்துட்டாங்களே 900 கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ஹெச்சிஎஃப் தான் தேவை. சார் இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். 2 இது கொடுத்தாலும் ஓகே, விகிதங்கள் கொடுத்தாலும் சரி, 4 5 விகிதங்கள் கொடுத்தாலும் சரி தான் ஃபார்முலா சரிங்களா. அப்போ நான் பாருங்க பார்க்கலாம் 2 × 3 × 5 சரிங்களா. என்ன வருது பாருங்க 900 ஹெச்சிஎஃப் இன்ட்டு சார் என்ன வரும் 2 × 3 6 அப்போ 30 சரிங்களா. 30 வந்து பார்த்தோன்னா 0 அடிங்க, 3வது வாய்ப்பில் அடிச்சிங்கன்னா என்ன வரும் 30. அப்போ ஹெச்சிஎஃப் என்னப்பா வரும் 30 முடிஞ்சு போச்சு. ஆன்சர் கீ பாருங்க ஏதான் ஆன்சர். ஓகேவா, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டா எல்சிஎம் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் இன்ட்டு பார்ட் ஆஃப் த என்னது ப்ரொபோசிஷன், அதாவது விகிதங்களுடைய பெருக்கல் பலன் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. சார் அடுத்த क्वेश्चन பாருங்க சார். அடுத்து
18 மற்றும் 30 ஆகிய எண்களினுடைய மீபோவா மற்றும் மீசிமாவுடைய விகிதம் கேட்கிறாங்க. இந்த நம்பருக்கும் என்ன பண்ண போறேன், எஸ்சிஎஃப்பும் எல்சிஎம் கண்டுபிடிச்சு அதுக்கான விகிதம் கேட்கிறாங்க. சரி, நம்ம பார்க்கலாம். 18 30 இதுக்கான எஸ்சிஎஃப் நான் கண்டுபிடிக்கிறேன். சரிங்களா, ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சா என்ன வரும் பாருங்க, 6 வாய்ப்புல வருமா? அப்போ 3 5 அந்த மேல வந்து காமனா இல்லை. ஓகே 6. ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்கும்போது எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் இந்த ரெண்டு நம்பருக்கு. அப்போ 18 30 6 வாய்ப்புல போட்டீங்கன்னா 3 5. சரி, அது மேல எதுவுமே கிடையாது. அப்போ 6 3 18 18 5 எவ்வளோ 90. எல்லாத்தையும் பெருக்க போறேன். ஓகேங்களா, 90. அப்போ என்னோட விகிதம் தான் கேட்குறாங்க. அப்போ 6:90. அப்போ இது பண்ணீங்கன்னா வரும் அடிச்சுன்னா 15. 6 15 எவ்வளோ 90. முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, 1:15. நான் ஆன்சர் கே பாருங்க, சி தான் ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. அடுத்து ஒரு நார்மலான ஒரு மெத்தட்ல போடலாம். 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, மீபோவா கேட்குறாங்க. சார் நீங்க சம்லே போடும்போது மிகப்பெரிய நம்பர்கள் கொடுத்து 2 நம்பர் தான் கொடுப்பாங்க டிஎன்பிசியில். அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி 3 நம்பர்லாம் கொடுத்தா நார்மலாக நீங்க எப்படி போடுவீங்க அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா, அங்கே முதல்ல பாருங்க என்ன கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு ஹெச்சிஎஃப் தான் கேட்டிருக்காங்க. 154 198 286. சரிங்களா, கண்டுபிடிக்குமா? சார் எந்த வாய்ப்பால் வர மாதிரி இருக்கு பாருங்க எல்லாமே. சார் 2ஆம் வாய்ப்பாடு போடுமா, காமன் சின்ன வாய்ப்பிலே போடுங்க. போட்டீங்கன்னா என்ன வரும் 15. அப்போ 7 1. அப்போ 7 தான் வரும். சார் திருப்பி இதில் போடுங்க பார்க்கலாம். 9 99. சார் இதெல்லாம் வருது பாருங்க 143. சார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 77 90 140 கொடுத்தாங்க. சார் எல்லாமே 11ஆம் வாய்ப்பால் வர மாதிரி இருக்கு பாருங்க 11. அப்போ 7 9 13 × 11 பாருங்க 143 வரும். அப்போ 13. சரிங்களா, மிச்சம் எதுவுமே காமனா இல்லை, அதனால பண்ணலாம், முடிஞ்சு போச்சு. அப்போ 2 × 11 எவ்வளோ 22. ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா ஏ. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சார் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். சார் முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 80 லிட்டர் 100 லிட்டர் மற்றும் 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சார் இது மாதிரி அதிகபட்ச கொள்ளளவு இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சார் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ல வந்து என்ன சொல்லலாம்னா இந்த கிரேட்டஸ்ட் பாசிபிள் வால்யூம் அப்படின்னு கேட்டாவே, சார் நம்ம வந்து பார்த்தா இது மாதிரி கேட்டா அதிகபட்ச அப்படின்னு கேட்டாவே நம்ம HCF தான் கண்டுபிடிக்கணும், அதாவது மீபோவா தான் கண்டுபிடிக்கணும் ஒரு தெளிவு வந்திருக்கேன். சார் கண்டுபிடிக்குமா 80 100 120. சரிங்களா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை வாய்ப்பால் வருமா 20ஆம் வாய்ப்பால் போடுமா. அப்போ 4 5 6. சரி, அது மேலே காமனாக எதுவும் கிடையாது. அப்போ 20 லிட்டர் தான் ஆன்சர். ஓகேங்களா, சார் அப்போ எக்ஸாம்பிள் ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னு கேட்டாவே என்ன பண்ணும், எல்சிஎம்க்கு போயிடும். சரிங்களா, கிரேட்டஸ்ட் பாசிபிள் இல்லை அதிகபட்ச கொள்ளளவு அப்படின்னு வந்தா என்ன பண்ணணும், நீங்க HCFக்கு வந்துடும். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் அந்த கிரேட்டஸ்ட் அந்த 4 டிஜிட் நம்பர் லோயஸ்ட் 4 டிஜிட் நம்பர் அந்த சைடு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் போனா அங்க நீ எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அது ஞாபகம் வச்சுங்க. சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க. சார் அடுத்த கொஸ்டின் நம்ம பார்ப்போம். இந்த அப்ளிகேஷன் மாடல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க, பார்க்கலாம். 3 வெவ்வேறு சாலை சந்திப்புகளில் உள்ள போக்குவரத்து விளக்குகள் 40 வினாடி 60 வினாடி 72 வினாடிகளுக்கு பிறகு எரிகின்றன. அந்த சந்திப்புகளில் காலை 8 மணிக்கு அளவில் ஒரே நேரத்தில் அவ்விளக்குகள் எரிய தொடங்கினால் எந்த நேரத்தில் மீண்டும் அவ்விளக்குகள் ஒரே நேரத்தில் மறுபடியும் ஒன்றாக எரியும் அப்படிங்கிறேன். அப்போ இந்த மீண்டும் ஒன்றாக இல்ல ஒன்றாக சந்தித்தார்கள் அப்படிலாம் கொஸ்டின் பண்ணாங்கன்னா என்ன பண்ணும், முதல்ல எல்சிஎம் தான் ஃபைண்ட் பண்ணும்ன்றது கண்டுபிடிச்சுக்கோ. சரி, இந்த மாதிரி விஷயம் கேட்பாங்க. சரிங்களா, இந்த சைமல்டேனியஸ்லி டுகெதர் அகைன் ஒன்றாக, இந்த மீனிங் வந்து நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து டுகெதர் அகைன், நம்மளும் வந்து பார்த்தா தமிழ் மீடியம் என்ன பண்ணோம் ஒன்றாக அப்படின்னு வச்சு என்ன பண்ணலாம், இந்த வந்து எல்சிஎம் தான் ஃபைண்ட் பண்ணும். ஓகேங்களா, பார்க்கலாம் எல்லாமே செகண்ட்ல கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாமே 8 மணிக்கு ஒன்னா உழைச்சுதான், மீண்டும் எப்போ ஒன்னா உழைக்குன்னு கேட்குறாங்க. செகண்ட்ல கொடுத்துருக்காங்க. அப்போ 40 60 72. சரி, எந்த வாய்ப்பால போடுவோம், 4ஆம் வாய்ப்பால போடுமா, காமனா இருக்குது. 10 15 18. சார் அடுத்து என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் வாய்ப்பாடு போடுவோமா. ஓகே 5 15. அடுத்து என்ன சார் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. சார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3ஆம் வாய்ப்பால போடுவோம். சார் இருக்கிற 2 நம்பர் இருக்குல்ல, அதனால 5 5 3. சார் அடுத்து என்ன பண்ண போறீங்க, 5ல் போட போறீங்க. 5ல் போட்டீங்கன்னா என்ன வரும், 5ல் போட்டீங்கன்னா 1 1 3. சார் மற்றது பெருக்க போறீங்க, பெருக்கு பார்க்கலாம். 4 × 2 × 3 × 5 × 3. ஓகேவா, அப்போ ஒரு 8 8 3 24 24 5. சார் 24 5 120 120 3 360. சார் 360 செகண்ட்ல இருக்கு. நம்ம ஆன்சர் கீழ வந்து பார்க்கும்போது எல்லாமே ஹவர்ஸ் கொடுத்து படத்துல நிமிடம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து மினிட்ஸா மாற்றும் போது 60ஆல டிவைட் பண்ண போறேன். டிவைட் பண்ணா சார் வரும் 6 வருமா, 6 மினிட். மினிட்டா மாதிரி என்ன பண்ண போறேன், 60ஆல டிவைட் பண்ண போறேன். அப்போ 8 மணிக்கு ஒன்னா ஒழிச்சிச்சு, அதுக்கடுத்து 8 6 806க்கு தான் அது ஒன்னா ஒழிச்சிருக்கும், ஒன்னா எரிஞ்சிருக்கும். அப்போ ஏதான் ஆன்சர் கீ. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க.
சார் அடுத்து 36 மற்றும் 48 மீபோவா கேட்குறாங்க சார், மற்றும் மீசிமா ரெண்டுமே கேட்குறாங்க. பார்க்கலாம். முதல்ல 36 48 சரிங்களா, என்ன வரும் பாருங்க. முதல்ல HCF தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். பார்க்கலாம் சார். இந்த 36 48 சரி என்ன வாய்ப்பாடு வரும்? 12ஆம் வாய்ப்பாடு போட்டா இல்லை சார், நான் வந்து டேரெக்டாக 12ஆம் வாய்ப்பாடுலாம் தெரியாது, 2ஆம் வாய்ப்பாடு 3ஆம் வாய்ப்பாடு 4ஆம் வாய்ப்பாடு கூட போடுங்க, தப்பு கிடையாது சரிங்களா. நான் டேரெக்டாக 12ஆம் வாய்ப்பாடே போட்டுட்டேன். அப்போ என்ன சார் வரும் பாருங்க, 3 4 சார். அது மேலே காமனாக இல்லை. அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா HCF என்பது மீபோவா என்பது 12 தான் சார். அடுத்து பார்க்கலாம். LCM ஃபைண்ட் பண்ணுவோம். 36 48 சரிங்களா, கண்டுபிடிக்க பார்க்கலாம். 12ஆம் வாய்ப்பாடில் போட்டு போகிறீங்க. 3 × 4 அது காமனாக இல்லை, மல்டிபிள் பண்ணிப்போம். 12 சரிங்களா, 12 3 4 பெருனாலும் 12 தான் வரும். அப்போ 144 10 பெருக்கி போட்டீங்கன்னா என்ன வரும் பாருங்க ஓகேங்களா. ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா A 12 HCF LCM 144 ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பாருப்பா. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன சார், இது வந்து டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்களே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். ஏன்றது 1 பின்றது 2 ஏபிசியில் வந்து 26 எழுத்து இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. A1 B2 C3 கொடுத்துருக்காங்க. Z26 தான். நான் கொஸ்டின் பண்ணிக்கலாம் பாருலாம். மீபோவா எதுக்கு அப்படின்னா ஐன்றதுக்கு என்ன நம்பர் வரும் நம்மளுக்கு தெரியணும். அடுத்து எக்ஸ்ன்றதுக்கு என்ன நம்பர் வரும் தெரியணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சி பிக்கு என்ன நம்பர் எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா அவர் கேட்குறாங்க சரிங்களா. முதல்ல அவருடைய விகிதம் கேட்குறாங்க ஓகேங்களா சார். முதல்ல நீங்க ஏபிசிடி எழுதிக்கீங்க சார். ஏபி IJKL MNOPQRSTUVWXYZ ஓகேங்களா. இந்த மாதிரி நம்பர் எழுதிடலாம் சார். ஏக்கு 1 சொல்லியிருக்காங்க. 1 அப்போ 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 சரிங்களா. அடுத்துனது 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 நம்பர் கரெக்டாக எழுது சார். மாற்றி எழுதிட்டு போறீங்க சரிங்களா சார். முதல்ல எங்க பார்க்கும்போது நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, ஐக்கு தானே SCF கேட்குறாங்க சரிங்களா. ஐக்கு நம்பர் பாருங்க, ஐக்கு நான் வருது 9 சரிங்களா. அடுத்து என்ன கேட்குறாங்க, எக்ஸ் வந்து 24 கேட்குறாங்க. SCF கண்டுபிடிச்சா வரும். எத்தனை வாய்ப்பாடில் போடலாம் பாருங்க, 3ஆம் வாய்ப்பாடு போடுமா. ஓகே 3ஆம் வாய்ப்பாடு போட்டீங்கன்னா 3 என்ன வரும் 8. அதுக்கு மேலே காமனாக இல்லை. அப்போ 3ன்றது தான் ஆன்சராக வரணும். வரணுமா இல்லை ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க, அது ஒரு பெரிய விஷயம். அப்போ முதல்ல வந்து பார்த்தோன்னா HCF என்பது 3 ஞாபகம் வச்சுங்க. HCFனா அது 3 ஓகேங்களா. அடுத்து LCM கண்டுபிடிக்கணும். LCM பாருங்க, மீசிமாவில் வந்து பார்த்தோன்னா சி கேட்குறான். சிக்கு நம்பர் என்னது LCM கண்டுபிடிக்க பாருங்க 3. அடுத்து பி வந்து பாருங்களேன், பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க வந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வருது பாருங்க, பிக்கு வந்து 16 வருது சரிங்களா. பி வந்து பார்த்தீங்கன்னா 16 சார். என்ன சார் பண்ண முடியும், எதுவுமே வந்து பார்த்தோன்னா காமனாக அப்போ மல்டிபிள் பண்ணிடுங்க. 3 × 16 எவ்வளோ, 3 16 48 சரிங்களா. அப்போது நம்மளுக்கு LCM வந்து 48, அதோட விகிதம் தானே கேட்குறாங்க. அப்போ 3:48. இது பண்ணினா சுருக்கினா வரும் 1:16. 3 வந்து பார்த்தோன்னா 3 16 எவ்வளோ 48. அப்போ நான் ஆன்சர் கீ வரும் பாருங்க. ஆன்சர் கீ வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு சி தான் சார் வரணும் ஓகேங்களா. சி சார். இது மாதிரி கூட டிஎன்பிசியில் கேட்குறாங்க, கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா சார். நீங்கள் வந்து பார்த்தா ஒரு 25 கொஸ்டின் நம்ம பார்த்தோம் சார். இது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா LCM SCF பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நான் போட்ட விஷயங்கள் எல்லாமே டக்கு ரீகால் ஆகிக்கலாம். இதில் வந்து பிகினர்ஸாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில விஷயங்கள் மட்டும் நோட் பண்ணுவீங்க சார். அதுக்கடுத்து நம்ம மேக்ஸ் வந்து கிளாஸஸ் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ரெகுலராக வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போகிற மாதிரி நம்ம பார்த்துப்போம். அப்போ உங்களுக்கு எல்லாமே ஒரு பேசிக்காக நடத்திட்டு சம்ஸ் இப்படிலாம் கேட்பாங்க, அதுக்கான எக்ஸாம்பிள் சம்ஸ் ஒரு PDF மாதிரி கொடுத்து ஒரு ஒர்க் ஷீட் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா சரி. ஓகே சார். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறேன் ஓகேங்களா.